வீட்ல இருந்தபடியே எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே மாத வருமானம் சம்பாதிக்கணுமா? சாத்தியம். ஏன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBIயோட இந்த திட்டத்து மூலமா நீங்க மாத வருமானம் ஏர்ன் பண்ண முடியும். மாசம் 17,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். அதை பார்த்தா உள்ள வந்திருக்கேன். ஆனா அது எப்படி? இந்த திட்டத்துல எந்த விதமான பெரிய ரிஸ்க்கும் இல்லை. இதுல மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் கிடையவே கிடையாது. உங்க பணத்தை தூக்கி நான் ஸ்டாக்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ போடுங்கன்னு சொல்ல வரல. இது SBIயோட ஒரு பாதுகாப்பான ஸ்கீம். இது என்ன ஸ்கீம்? இதுல எவ்வளவு பணம் போட்டா எவ்வளவு நம்மளுக்கு மாத வருமானமா கிடைக்கும், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், எந்த மாதிரியான டாக்ஸேஷன்ஸ், டிடிஎஸ் எல்லாம் இந்த மாதிரி பிடிப்பாங்க, இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றதோ இல்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். வேலைக்கு போறோமோ இல்ல தொழில் பண்றோமோ அந்த ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் தாண்டி ஆல்டர்னேட்டா ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் காலையில 9 to 5 ஜாப் பண்றேன், அதுக்கப்புறம் திருப்பி பார்ட் டைம் பண்றது, எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே போயிரும் போல் இருக்கு, நான் சம்பாதிக்கிற காசை அனுபவிக்கிறது கூட எனக்கு டைம் இல்ல போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இப்படி சில ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு. பாதுகாப்பான ஸ்கீம். நீங்க பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, பெருசா நீங்க பார்ட் டைம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு செட் ஆஃப் சேவிங் இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு சேவிங்ஸ் மூலியமா உங்களுக்கு மாத வருமானத்தை நீங்க உருவாக்கிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு திட்டம் தான் SBIல இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு FD மந்த்லி பே அவுட் ஸ்கீம் தான் இது. நீங்க நினைக்கலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்கே அதே மாதிரி தான் இதுவா அப்படின்னு நினைச்சா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் FD அப்படின்னா என்ன? ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம்? பணத்தை லம்சமா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த 5 வருஷத்துக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகியது காம்பவுண்ட் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி பீரியட் டைம்ல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டை கையில கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு FD. ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. கியூமுலேட்டிவ் நான் கியூமுலேட்டிவ்னு சொல்லுவாங்க. கியூமுலேட்டிவ்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் டைம் ஆஃப் மெச்சூரிட்டி டைம்ல தான் உங்களுக்கு கையில கிடைக்கலாம் சமா. நான் கியூமுலேட்டிவ் அப்படின்னா நீங்க என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்களோ, என்ன லம்சம் அமௌண்ட் சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்ட் பண்ணி மாசம் அவங்க சொன்ன அந்த ஒரு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6.5% 7% அதை மாசம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. எப்படி? உங்களுக்கு அதுல ஆட் ஆக வேண்டிய வட்டி, உங்க பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஆட் ஆக வேண்டிய வட்டி மாசம் உங்க கைக்கே வந்துடும். விச் மீன்ஸ் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல திருப்பி அங்க வட்டி சேர்ந்து அது காம்பவுண்ட் ஆகாது. பிரின்சிபல் அமௌண்ட் வாக்குல தனியா இருக்கும். அதுக்கு எவ்வளவு % வட்டியோ அதை மட்டும் மாசம் உங்களுக்கு பே அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேரு தான் நான் கியூமுலேட்டிவ் மந்த்லி பே அவுட் FD ஸ்கீம். இப்போ SBIல இந்த ஒரு திட்டம் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வரலாம், இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல FD ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நல்லாவே வருது, ஆனா அதை ஏன் நம்ம சூஸ் பண்ணாம இந்த பக்கம் SBI நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸோட டென்யூர் ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெனால்ட்டி, எல்லா இடத்துலயுமே பெனால்ட்டி இம்போஸ் பண்ண தான் செய்வாங்க. விச் இஸ் அகைன் குட். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப நம்மளும் அதை ஈஸியா எடுக்க மாட்டோம், அப்படியெல்லாம் ஓகே. பட் ஆனா பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்ன தெரியுமா? FD நீங்க 7 நாளைக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டென்யூர் ஆப்ஷன்ஸுமே பேங்க்ஸில் இருக்கிறதால ஸோ இது நிறைய பேர் லிக்விடிட்டிக்காக நிறைய அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நிறைய சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம பேச போகிற இந்த ஸ்கீமில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அடங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ இந்த SBIயோட மந்த்லி பே அவுட் FD ஸ்கீம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத நான் ஒன் பை என்ன சொல்கிறேன் கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் FDல எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வழங்குறாங்க அப்படிங்கிறதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 6.4 6.45% வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறாங்க. இதுவே சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னா அப் டு அப்ராக்சிமேட்லி 7.05% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வழங்குறாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வரும்பா as a ஜெனரல் சிட்டிசனா எவ்வளவு வரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்குது, சேவிங்ஸ் இருக்கு, அதை நான் FDல போடுறேன் அப்படின்னா ஒரு 6.4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கலாமே. அந்த ஒரு
பேஸ் லெவல்ல உங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க இந்த எஃப்டில போடுறப்போ 6400 ரூபாய் வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட். அதை நீங்க 12 பிரிச்சீங்கன்னா மாசமான உங்களுக்கு 533 ரூபாய் வரும் ஃபார் 1 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதுவே நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், அந்த 5 லட்சத்தை நான் எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே 6.4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு மாசமான 5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு மாசமான எவ்வளவு வரும் தெரியுமா? 2664 ரூபாயிலிருந்து 2688 ரூபாய் 2688 rupees வரைக்கும் உங்களுக்கு மாத வட்டி வர வாய்ப்பு இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. மாசம் ஒரு 17,000 ரூபாய், அட்லீஸ்ட் அந்த ஒரு 15-17,000 ரூபாய்க்கான ஒரு வருமானத்தை நான் வந்து எஃப்டி மூலியமாவோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். நான் 1 லட்சம் ரூபாய்க்கு சொன்னப்பே வெறும் 533 ரூபா வந்தது. அப்போ நீங்க இந்த 17,000 அடையணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்ககிட்ட கையில 30 லட்சமாவது ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு நீங்க ஃபிக்ஸ் பண்ற டென்யூர் வரைக்கும் உங்களுக்கு மாசமான அந்த ஒரு வட்டி கைக்கு வந்து சேர்ந்துரும். அதுவுமே ஜெனரல் சிட்டிசனுக்கு வந்து அந்த 6.4% வட்டிக்கு வெறும் ஒரு 16,125 ரூபா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் வரும். இதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசமானா நீங்க இன்வெஸ்ட் பண்ற 30 லட்சம் ரூபாய்க்கு 17,625 ரூபா வரைக்கும் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ரேஞ்சு, அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஃப்டினா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன, அந்த ஒரு மெச்சூரிட்டி முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கையில் கிடைக்காது, மெச்சூரிட்டியும் நம்ம வந்து முடிஞ்ச மேலே தான் வாங்கணும், ஃபுல்லாக பிரின்சிபல் அமௌண்ட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு மந்த்லி பே அவுட் ஆப்ஷன் தான் இது. இப்போ இதில் டேக்ஸ் பெனிஃபிட் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. இது எல்லாமே டாக்ஸபிள். இப்போ நீங்கள் வந்து வருஷத்துக்கு 5,000 ரூபா உங்களுக்கு இதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா கூட, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா கூட அதுவுமே டாக்ஸபிள் தான். ஸோ டிடிஎஸ் எப்போ பிடிப்பாங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே போச்சு வருஷத்துக்கு அப்படின்னா டிடிஎஸ் அப்ளை ஆகும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா டிடிஎஸ் அப்ளை ஆகும் ஆஸ் பர் யுவர் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த எஃப்டியை வந்து நான் வந்து லம்சம் பே பண்ணிடுறேன், நடுவில் அதை பிரேக் பண்ணுறேன், நான் வந்து ப்ரீ மெச்சுரல் வித்ட்ரால் பண்ணிக்கணும்னா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பெனால்ட்டி இம்போஸ் பண்ணப்படும். 0.5 to 1% வரைக்கும் பெனால்ட்டி வந்து பிடிப்பாங்க. எதில் பிடிப்பாங்க? பிரின்சிபல் அமௌண்ட் சேஃபாக தான் இருக்கும், நம்மளுக்கு வர வேண்டிய வட்டியில் பிடிச்சிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸ், ரிட்டையர் ஆனவங்க, அவங்க கிட்ட ஒரு லம்சம் சேவிங் இருக்குது, பட் ஆனால் அதை வந்து அவங்க அந்த பணத்தையும் சேஃபாக வச்சுக்கணும், மாசமான ஒரு இன்கமும் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கு, அந்த பணம் சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தூங்கிட்டு இருக்கு, இல்ல வீட்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல போட்டு மந்த்லி இன்கம் நீங்க earn பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு எஸ்பிஐயோட இந்த மந்த்லி பே அவுட் எஃப்டி ஸ்கீம், இது வந்து குறிப்பிட்டு மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, இது மந்த்லி பே அவுட் பண்ணக்கூடிய ஒரு எஃப்டி திட்டம் தான் இது. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மந்த்லி பே அவுட்டுக்கான ஆப்ஷன், இல்லை நான் வந்து மந்த்லி எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காமெண்ட் செக்ஷனில் சூப்பர்னு டைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, மேக்லா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.